கிட்டத்தட்ட 18 வருஷ கனவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நினைவாயிருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஃபைனல் பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி இவங்க 2 பேருக்கும் பார்த்தா பயங்கரமான போட்டி நடந்தது. அதில் டாஸ் வின் பண்ண பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ அங்கே நடந்த செலிப்ரேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவே ஒரு லாஸ்ட் வீடியோவாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐபிஎல் 2025 பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்தாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா சாம்பியன் யாருன்னா ஆர்சிபி. ஃபஸ்ட்டு டைட்டிலை பார்த்தீங்கன்னா இவங்க வின் பண்ணியிருப்பாங்க நேற்று நடந்த மேட்ச்சில். ஸோ பயங்கரமான செலிப்ரேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறதில்ல கொஞ்சம் டீப்பாகவே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நேற்று நடந்த மேட்ச்சில் மட்டும் லைவ் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஸ்டார்ட் பட்ஸ் தமிழ் 1ல் பார்த்தீங்கன்னா லைவ் மதியம் 3 மணிலேருந்து லைவ் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே நடந்த செலிப்ரேஷன் பாட்டு டான்ஸு எல்லாமே பார்த்தா சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நேற்று நடந்த மேட்ச்னால நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புது சாம்பியன் தான் வரப்போகிறாங்க. ஏன்னா 18 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 டீமும் பார்த்தீங்கன்னா கப்பே அடித்ததில்லை. அதே மாதிரி தான் புது சாம்பியன் வரப்போகிறாங்கன்னு எல்லோரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் இருந்தாங்க. அதுவும் இந்த டீம் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா போன மேட்ச் அடிச்சடியில் பஞ்சாப் நினச்சா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வந்து இந்த ஒரு கப்பை ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் பஞ்சாப்புக்காக போராடிய சர்ஷான் சிங் இவங்களுக்கு பார்த்தா சரியான வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியே இருக்கோம். சிங்கிள் மேனாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போட்டியில் பார்த்தா ரொம்ப விளையாடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் 18 வருஷ கனவு பார்த்தீங்கன்னா நனவாயிடுச்சு. அந்த 18வது நம்பர் லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ கனவு பழிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. ஸோ நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். விராட் கோலி அந்த வின்னிங் மொமெண்ட் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 19வது ஓவரில் 2 பால் டாட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒரு பாலை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி கண்ணெல்லாம் கலங்கியிருப்பார். ரொம்பவும் ஃபீல் பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த ஒரு மொமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக கிடைக்காம இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்பவும் சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க. ஸோ கண்ணீர் ஆனந்த கண்ணீர் தான் விட்டுருப்பாங்க எல்லாருமே. ஆர்சிபியோட லெஜெண்ட் பிளேயர் கிறிஸ் கெயில், ஏபி டிவிலியர்ஸ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மேட்சுக்குள்ளே நடக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சூப்பராக கொண்டாடி இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது தான் சொல்லணும். ஃபைனலாக இந்த ஒரு மேட்ச் மட்டும் எவ்வளோ நேரம் இழுத்துக்கிட்டே போச்சுன்னா 19வது ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே போச்சு. அங்கே போட்ட பால் 2 பால் தான் இங்கே டர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஏசில் விட்டு போட்டு அந்த 2 பால் டாட் பால் ஆயிடுச்சு. அதனால தான் பஞ்சாப் தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அதுக்கப்புறமும் கூட சஷாந்த் சிங் பார்த்தீங்கன்னா 6 அடிச்சிருப்பாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா தோற்றுட்டு இருப்பாங்க. 6 பாலுக்கு 29 இருந்தது. ஃபஸ்ட்டு பாலை போட்ட ஏசில் விட்டு பார்த்தீங்கன்னா த்ரோவாக போட்டிருப்பாங்க. ஸோ சஷாந்த் சிங் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஒரு பாலை. அதுக்கப்புறம் 6 அடிக்கவும் மேட்ச் கொஞ்சம் மாறுற மாதிரி இருந்தது. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பாலுக்கு 13 அடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த பாலில் பார்த்தீங்கன்னா 6 அடிச்சிட்டாங்க சஷாந்த் சிங். ஸோ அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுருவாங்க சஷாந்த் சிங். ஒரு பால் இருக்கும் பார்த்தீங்கன்னா போராடினாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே போயிருப்பாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த 18வது வருஷத்தில் 18ஆம் நம்பர் ஜெர்சி பார்த்தீங்கன்னா கப் அடிச்சிட்டாங்க விராட் கோலி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கார். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த லாஸ்ட் ஓவர் முடிய சொல்ல பார்த்தீங்கன்னா எப்படி அழுதுருப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஆனந்த கண்ணீர் அந்த அளவில் வந்து யாருக்காக இருந்தாலும் அந்த மாதிரி மொமெண்ட்டு வேறு லெவலாக இருக்கும். கேப்டன் ரஜித் பட்டிதார் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, ஈசாலே கப் நாமது. இந்த மாதிரி ஒரு லைனை சொல்லுவோம். ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜோராக கைத்தட்டு அர்த்தமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னா ஆர்சிபி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கப்பை தூக்கி காமிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டு கொடுப்பாங்கள்ல. ஸோ அதில் நம்மளுடைய தமிழ்நாட்டை சிங்கக்குட்டி சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் இருக்காருப்பா. ஸோ நிறைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிக்கிறாங்க தான் சொல்லணும். ருணால் பாண்டியா பார்த்தீங்கன்னா அகெயின் இன்னொரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வாங்கியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா 2வது முறையாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மும்பையில் இருக்க சொல்ல இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூருக்காக விளையாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. ருணால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 4வது கப்பு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மும்பையில் இருந்து 3 கப்பு வாங்கியிருப்பாங்க. இப்போ பெங்களூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு வாங்கியிருப்பாங்க. ஸோ பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் முக்கியமான 2 லெஜெண்ட் வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச் பார்க்கறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் முன்னாள் வீரர் முன்னாள் லெஜெண்ட்
இவங்க 2 பேரும். கிறிஸ் கெயில் வர்சஸ் ஏபி டிவிலியர்ஸ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ ஜெர்சி போட்டுன்னு வேறு லெவல் பங்கமாக போஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. நல்லாவே இருக்கும். கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டார். ஸோ பஞ்சாப் டீமுக்காகவும் ஆடிறதுனால பார்த்தீங்கன்னா தலையில் மட்டும் அந்த ஒரு தொப்பி மட்டும் பஞ்சாப்காக போட்டுட்டு வந்துட்டு, ஸோ ஜெர்சியை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெர்சிக்காக போட்டு வந்து இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ ஃபோட்டோலாம் எடுத்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க தான் சொல்லணும். சரி, நேற்று விளையாட மேட்ச்சில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீல்டிங் எடுத்து வரோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க பவுலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாகவே பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். விராட் கோலிக்கு ஆடவே முடியாத ஸ்லோவர் ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மேட்ச்சில் அதிகமாக ஸ்கோர் யார் அடித்தாங்கன்னா விராட் கோலி 35 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 43 ரன்னு. ஏன்னா பொறுமையாக நின்று விளையாடணும், இந்த ஒரு கப்பு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க மடியில் வச்சு நான் இந்த மாதிரி ஆனந்த கண்ணீர் விடணும்னு பார்த்து சொல்கிற மாதிரி தான் பொறுமையாக ஆடிருப்பார். ரச்சித் பட்டிட்டார் அவங்க டீமோட கேப்டன் 16 பாலுக்கு 26 ஆடிருப்பாங்க. லிவிங்ஸ்டன் எந்த மேட்சும் சரியாக படல, இந்த ஒரு மேட்ச் வச்சு படுற மாதிரி தான் ஒரு 15 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 25 ஆடிருப்பாங்க. ஹர்ஷதீப் சிங்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 19வது 20வது ஓவரில் பார்த்தீங்கன்னா மேட்சே மாற்றிருப்பாங்க. 4 ஓவர் போட்டு 40 ரன்னு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. கைல் ஜேமிசன் 4 ஓவர் போட்டு 48 ரன்னு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. வைஷாக் விஜயகுமார் இவங்க சூப்பராக போட்டாங்க. 4 ஓவர் போட்டு 30 ரன்னு கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்குன்னா குர்னல் பாண்டியா. ஸோ இவங்க தான் சூப்பராக போட்டிருப்பாங்க. 4 ஓவர் போட்டு 17 ரன்னு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5 பால் ஆடி 4 ரன் அடிச்சிருப்பாங்க. இந்த டோர்னமெண்ட்டோட சீரிஸோட பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யாருக்குன்னா சூரியகுமார் யாதவ். ஸோ எம்ஐயோட டீம் பிளேயர். 20 ஓவர் முடிய 190 அடிச்சிருப்பாங்க. 9 விக்கெட் போயிருக்கோம் ஆர்சிபியை பொறுத்தவரைக்கும். செகண்ட் அப் வந்த பஞ்சாப் கிங்ஸுக்கு எதுவுமே சரியாக போகலன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்கில் பவர் பிளே பார்த்தா சூப்பராக போச்சு. பிரப் சிங்கும் பிரியான்சி ஆர்யாவும் பார்த்தீங்கன்னா சரியான பார்ட்னர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு விக்கெட்டே பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 55 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 42வது ரன்னு தான் அவங்களுடைய முதல் விக்கெட்டே போயிருக்கும். அதுக்கப்புறம் ஜாஷ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. அதாவது சொல்லப்போனால் ஆர்சிபியை கதிகலங்க விட்டுறதுல இவங்களும் இருந்தாங்க. ஏன்னா 23 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 39 ரன்னு அடி அடித்தாங்க. ஷார்ட் பால் போகிற ஷார்ட் பால் எல்லாமே பார்த்தா 6 அடிச்சிருந்தாங்க. கேப்டன் தலைவன் எங்கள் குரு எல்லாமே இவங்க தான் சொல்கிற மாதிரி ஸ்ரேயஸ் ஐயரால் நேற்று ஒன்றுமே பண்ண முடியல. ஒரே ரனில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அவங்களால அடிக்க முடியலையா, அப்படியெல்லாம் ஷெஃபர்டு நல்லா போட்டுட்டாரா என்னன்னு தெரியல. இவங்களால பார்த்தீங்கன்னா ஆட முடியல, இன்றைக்கி வின் பண்ணி தர முடியல. அதுக்கப்புறம் நான் வதேரா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பித்தார். சரியாக பேட்லேயே படல. அதுக்கப்புறம் நான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிச்சிருப்பாங்க. ஸோ 18 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 15 ரன் அடிச்சிருப்பாங்க. சஷாந்த் சிங் இந்த மேட்சோட ஒரு கிங்குன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட முடியுமோ அவ்வளோ போராடி இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மேட்சை வின் பண்ணதுக்காக ஆப்போசிட்டில் யாருமே வந்து நிற்கலை. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஸ்டாயினிஸ் வந்த முதல் பாலை பார்த்தீங்கன்னா 6 அடிப்பாங்க. இவங்க அடித்த உடனே பார்த்தா இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் அடித்தார் அந்த ஒரு 6. அதுக்கப்புறம் நான் 2வது பாலே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. உமசாய் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. ஸோ 2 பாலில் 1 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஜேமிசனும் சஷாந்த் சிங்கும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. சஷாந்த் சிங் பார்த்தீங்கன்னா 30 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 61 ரன் அடிச்சிருப்பாங்க. அதில் 6 6 அடிச்சிருப்பாங்க, 3 4 அடிச்சிருப்பாங்க. 203 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடி இருப்பாங்க. ஸோ இந்த கேமில் யார் நல்லா ஒழுங்காக விளையாடுறது மறக்காம கமெண்ட்டை சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்து டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீடியோவாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் அப்டேட் வந்தால் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஆர்சிபி சாம்பியன் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லைன்னு மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா 18 வருஷம் கனவு நிறைவேறிருக்கு. அந்த ஒரு கோப்பையை வாங்கி விராட் கோலி அந்த முத்தம் கொடுக்குற அந்த ஒரு எமோஷனை பார்க்க சொல்ல ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அது